அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் 11, 2025, பங்குனி 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானா 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள் இயற்கை இறைவன் பிரபஞ்சம் இஷ்ட தெய்வங்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள் பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு தன்னம்பிக்கை பேச்சு கேட்க போயிடும். இந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்போ நாம் அந்த தன்னம்பிக்கை பேச்சை கேட்டுக்கொண்டே பயணிக்க போகிறோம். வாருங்கள். வீட்டினுடைய குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய அப்பா வந்து இறந்து போயிடுறார். ஹி பாஸ்ட் அவே. அந்த வீட்டில் மூத்த பையன் அவன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான். வீட்டை நல்லா கொண்டு வந்துடுறான், நல்லா படிச்சிருக்கான், நிறைய சம்பாதிக்கிறான். அப்பா இல்லைங்கிற குறைய அவன் தீர்த்து வச்சிடறான். அப்பாவுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வருவார், நலம் விசாரிப்பார். ஒரு 5 வருஷமாக இதே நடந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு என்ன ஆகுது, இவங்க வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க, புதுசாக சொந்த வீடு கட்டி போகிறாங்க. அப்பாவோட திங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒரு டைரி ஒன்று கிடைக்குது. அந்த டைரியில் ஒரு குறிப்பை ஒன்று அப்பா எழுதியிருக்கார். என்ன குறிப்பு அப்படின்னா, தன்னோட நண்பரிடத்துல இவர் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினதாகவும் அதை இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறத எழுதி வச்சிருக்காரு. யார் அந்த நண்பர்னா, அடிக்கடி ஒரு அங்கிள் வீட்டுக்கு வராரு இல்லையா, அவர் தான். அவர்கிட்ட இவர் வந்து கடன் வாங்கியிருக்காரு 1 லட்சம் ரூபாய். அவரும் இவர்கிட்ட சொல்லலை. யார், இந்த பையன்கிட்ட வந்து அந்த அங்கிள் வந்து கேட்கல, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் அப்பா எனக்கு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி. உங்கள் அப்பாவும் வீட்டில் சொல்லலை இந்த மாதிரி அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்குன்னு சொல்லி. அந்த டைரியோட அந்த குறிப்பை பார்த்தோன்னே அவனுக்கு ஆச்சரியமாயிடுது. உடனே 1 லட்ச ரூபா பணத்தை வந்து ரெடி பண்ணி கையில் வச்சுக்கிறான். நெக்ஸ்ட் டைம் அந்த அங்கிளை பார்க்கும்போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு அது மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்கு. நம்ம நேர்லேயே போய் பார்த்து கேட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளை நேரில் பார்க்கறதுக்கு போகிறான். கேட்குறான், ஏன் அங்கிள் எவ்வளோ தடவை நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, 5 வருஷம் ஆச்சு, ஒரு தடவை கூட என்கிட்ட இதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையா? அப்பா உங்ககிட்ட 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு, என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே, ஏன் இத்தனை நாளாக கேட்கல? அந்த அங்கிள் அதுக்கு இப்படி பதில் சொல்கிறார். உன் அப்பாவுக்கும் எனக்கும் இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல் நிறைய முறை நடந்திருக்கு.
நாங்கள் எந்த பத்திரமும் எழுதிக்க மாட்டோம். எனக்கு தேவைங்கும் போது உங்கள் அப்பா பணம் தருவான், உங்கள் அப்பாவுக்கு தேவைங்கும் போது நான் தருவேன். கடைசியாக உங்கள் அம்மாவுக்கு முடியல அப்படிங்கிறதுக்காக அந்த பணத்தை என்கிட்ட இருந்து வாங்கினா, அப்போ எங்களுக்குள்ள எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லாத நேரத்தில் கேட்குறது சரியா படலை. எல்லாத்துக்கும் மேலே உன் அப்பா வந்து வாங்கும்போது என்கிட்ட சொன்னார், என் ஃபேமிலிக்கு இது தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி. உன் அப்பா இறந்துருக்கலாம், ஆனால் அவருடைய வார்த்தைகள் இறக்கல, அந்த வார்த்தைகளுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி கூட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு, அப்பாவோட கடனை அடைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கையில் அவன் எடுத்துகிட்டு வந்திருந்தான் இல்லையா, அந்த 1 லட்ச ரூபாயை கொடுத்துட்றான். அந்த அங்கிள் நெகிழ்ந்து போகிறார். இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, வார்த்தைகளுக்கு வந்து இறந்ததுக்கு பின்னாடியும் வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் நம்ம எல்லாரையுமே யோசிக்க வைக்குது இல்லையா. மனுஷங்க நம்ம எவ்வளவோ மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம். எல்லா மனிதர்களும் இந்த மாதிரி நீதமாக நம்மக்கிட்ட நடந்துக்கிறது இல்லை. சில மனுஷங்க மட்டும்தான் நம்மக்கிட்ட அப்படி நடந்துக்குவாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதே பெரிய டாஸ்க்கு தான். 3 விதமான மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் நம்மளால் சந்திக்க முடியும். ஒன்று, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மளோட இருப்பாங்க. சில பேர் குறிப்பிட்ட காரணத்துக்காக நம்மளோட இருப்பாங்க. சில பேர் மட்டும்தான் லைஃப் லாங் நம்மளோட வருவாங்க. நம்ம எங்கே சிக்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த குறிப்பிட்ட காரணத்துக்காக நம்மளோட பழகிறவங்க கிட்டேயும், குறிப்பிட்ட நேரம் மட்டும் ஒரு சில காலம் மட்டும் நம்மளோட இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்காக நம்ம அதிகமாக அவங்கள கேர் பண்ணி அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன ஆயிடுது, லைஃப் லாங்காக நம்மளோட இருப்பாங்க இல்லையா. இவங்கெல்லாம் நம்மளை ஏமாற்றும் போது அவங்களும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிடும். குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நம்மளோட இருக்கிறவங்களும் குறிப்பிட்ட காரணத்துக்காக நம்மளோட பழகிறவங்க யாரு அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே நிறைய குழப்பங்கள் இருந்து உங்களால் வெளியில் வந்துட முடியும். இறைவன் இந்த உலகத்தை அப்படித்தான் அமைச்சிருக்கான். நாம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் பதிலுக்கு அவங்கக்கிட்டேயே நம்ம உதவி எதிர்பார்க்கக்கூடாது. நாம் ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுருக்கோம்னா அவங்கக்கிட்டே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் வேறு யாரோ ஒரு வகையில் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். நீங்கள் ஒருத்தர் மேலே அளவு கடந்து அன்பு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அன்பு அவர்களிடத்திலிருந்து வராது, வேறு ஏதோ ஒரு வகையில் இறைவன் வந்து அன்பு உங்களுக்கு திருப்பி கொடுப்பான். இந்த உலகமே அப்படிப்பட்ட உறவு சங்கிலியால் தான் பிணைக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்கள் மேலே அன்பு காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அவங்கள அலட்சியப்படுத்திடாதீங்க. நம்ம நிறைய பேர் நம்ம செய்யக்கூடிய தவறே அங்கே தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் நம்மளோட இருக்கிறவங்களுக்கு நம்ம ரொம்ப கேர் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் நம்மளை நல்லா பார்த்துக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம அலட்சியம் காட்டுறது, அது வந்து மனிதனுடைய இயல்பாகவே இருந்தாலும் கூட அதை நம்ம மாற்றி. நன்றி. இந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் ஜெயக்குடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம கேட்ட அந்த தன்னம்பிக்கை பேச்சானது சகோதரி பேசும் பொழுது சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பெரியவர் அவர் வந்து தவறி விடுகிறார். அவருடைய மகன் வந்து அவரது குடும்பத்தை வந்து எடுத்து சிறந்த நிலைக்கு கொண்டு வருகிறார். அந்த பெரியவரின் தோழராக நண்பராக இருந்த ஒரு நபர் தொடர்ந்து அவங்க குடும்பத்தில் அவங்க ஒரு 5 ஆண்டு காலமாக அவங்கள பின்தொடர்றாரு, பார்க்குறாரு, கவனித்துக் கொள்கிறார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த பையனுக்கு தன்னுடைய தகப்பனாருடைய டைரி கிடைக்கிறது. அந்த டைரியில் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். என்ன குறிப்பு அப்படின்னா, தன்னுடைய தோழருக்கு தான் வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறார். இவனுக்கு பெரிய ஆச்சரியம். ஒரு 5 ஆண்டு காலமாக நம்மளோடு தொடர்பில் இருக்கிறார், வீட்டுக்கு வர்றாரு, எல்லாரையும் பார்த்துக்கிறாரு. ஆனால் இந்த 1 லட்சம் ரூபாயை பற்றி நம்மகிட்ட பேசவே இல்லையே, கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் அந்த பணத்தை எல்லாம் ரெடி பண்ணி அவர்கிட்ட இதை கேட்கணும், அவர் வரும்பொழுது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பெரியவர் வரல. இப்போது அவரை இல்லம் தேடியே வீடு தேடியே போய் கேட்டு விடுகிறார். என்ன அப்படின்னா, என்னுடைய தந்தையார் தங்களிடத்தில் வந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறார், ஆனால் நீங்கள் வந்து அந்த தகவலை என்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு, இல்லை என்னுடைய நண்பனுக்கும் எனக்கும் வந்து நிறைய விஷயங்கள் உண்டு. இந்த மாதிரி நாங்கள் கைமாத்து அப்படிங்கிறது கொடுத்துக்கொள்வோம், வாங்கிக்கொள்வோம், எதிலும் வந்து எழுதி கொள்வதில்லை, பத்திரம் போட்டு கொள்வதில்லை, சாட்சியும் வைத்துக் கொள்வதில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கடைசியாக உங்கள் அப்பா இந்த 1 லட்சம் ரூபாய் உங்களுடைய அம்மாவுடைய மருத்துவ செலவுக்கு வாங்கினார். வாங்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், என் குடும்பத்தினருக்கு தெரிய வேண்டாம்னு. அப்படி அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவர் மறைந்து விட்டாலும் அது வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறது. வார்த்தை அப்படிங்கிறது வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி
ஸோ இது நான் வந்து எப்படி கேட்க முடியும், எப்படி சொல்ல முடியும், அதனால் நான் வந்து அதை விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையனுக்கு ஆச்சரியம், இப்படியும் இந்த உலகத்தில் ஆட்கள் இருக்கிறார்களா, இப்படியெல்லாம் நபர்கள் உண்டா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, என் தந்தை பட்ட கடனை வந்து நான் தானே அடைக்கணும், ஸோ இந்தாங்க 1,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரியவர் வந்து நெகிழ்ந்து விடுகிறார். அப்படின்னு அந்த இடத்துல அந்த சம்பவத்தை நிறுத்திட்டு தொடர்ந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த உலகத்தில் நாம் நிறைய நேரங்களில் யாரையெல்லாம் மனதில் கொண்டு ஒரு 3 விஷயங்கள் 3 நபர்களை பட்டியலிட்டாங்க. அதாவது காலத்திற்காக பழகுபவர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் பழகுபவர்கள், காரியத்திற்காக பழகுபவர்கள், ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பழகுறவங்க, அதன் பிறகு ஆயுள் முழுவதும் அன்பை கொடுத்து நம்மோடு பழகுபவர்கள் அப்படின்னு ஒரு 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். இந்த 3 வகையான மக்களில் நம்ம யாரோட ஒப்பிட்டு கொள்கிறோம் அப்படின்னா, இந்த காலத்திற்காக பழகுபவர்களும் காரியத்திற்காக பழகுபவர்களையும் நம்ம பார்த்துட்டு, நம்மளோட ஆயுள் முழுவதும் பயணிக்கக்கூடிய நபர்களையும் அதே கண்ணோட்டத்தில் போய் அவர்களை நாம் மதிக்காமல் இருந்து விடுகிறோம். இந்த காலத்திற்காகவும் காரியத்திற்காகவும் பழகுபவர்களோடு ஒப்பிட்டு கொள்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே மரியாதையை இவர்களுக்கும் வழங்கி விடுகிறோம். இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு கூடுதலாக ஒரு செய்தியை அந்த சகோதரி அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. உண்மைதான், நீங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நிறைய நபர்களால் காயப்பட்டிருப்பீங்க. நிறைய நபர்கள் உங்களை கலட்டி விட்டுருப்பாங்க, காரியத்துக்கு பயன்படுத்தி இருப்பாங்க. காலங்கள் அவங்க பழகக்கூடிய காலங்களில் அவங்க கலண்டு கொள்வார்கள். இப்படி பல்வேறு நபர்களை நம்ம பார்த்துருப்போம். அதே கண்ணோட்டத்திலேயே நாம் என்ன பண்ணுவோம், என்ன எண்ணுவோம் அப்படின்னா, இப்பொழுது அல்லது நம்மளுக்கு ஆயுள் முழுவதும் நம்ம பிறந்த காலத்தில் இருந்து நம்மளை தெரிந்த காலத்தில் இருந்து இப்போ வரைய இன்னும் பல ஆண்டுகள் நம்மளோடு பயணிக்கக்கூடிய நபர்களையும் அவர்களோடையே ஒப்பிட்டுக் கொள்வோம், பட்டியலிட்டுக் கொள்வோம். அவர்களைப் போல தான் இவர்களும் ஒரு நாள் கலந்து கொள்வார்கள் அப்படின்ட்டு அவர்களுக்கான மரியாதையை அவர்களுக்கான அன்பை நாம் வழங்காமல் விட்டு விடுவோம். இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த பெரியவர் பாருங்களேன், தன்னுடைய நண்பர் வாங்கியிருக்கிறார், அந்த வாங்கினதை கூட அவர் சொல்லலை. ஏன் அப்படின்னா, தன்னுடைய நண்பர் கொடுத்த அந்த நண்பருக்கு கொடுத்த வாக்கு, அந்த வாக்கை நம்ம காப்பாற்றணும். அந்த வாக்கு, அந்த வார்த்தை வாழ்கிறது அப்படிங்கிறத அவர் மனதில் கொண்டு அவர் வந்து அந்த விஷயத்தை காலம் கடந்தும் அவரே போயிட்டார், போனாலும் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து இருப்பினும் அந்த குடும்பத்தை பார்த்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி அவர் பயணித்தது அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க. ஸோ கூடுதலாக இன்னொரு செய்தியை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம் இன்றைக்கி ஒரு இடத்துல அன்பை செலுத்துகிறோம், அந்த அன்பு நம்மளுக்கு திரும்ப கிடைக்கல அப்படின்னு உடனடியாக வருத்தப்படாதீங்க. நீங்கள் ஒரு இடத்துல கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு இடத்துல இருந்து நிச்சயமாக பன்மடங்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு நபருக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நபரிடத்துல இருந்தே உங்களுக்கு வந்து மீண்டும் உதவி கிட்டும்னு எண்ணாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான காலத்தில் வேண்டும் என்கிற உதவி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும், வேறு நபர்கள் மூலமாக வழங்கும் அப்படின்னு இன்னொரு செய்தியும் சொன்னாங்க. இது ரெண்டுமே உண்மை. நிறைய பேர் பல்வேறு நபர்களோடு ஒப்பிட்டு சில பேர்களை வந்து நாமே இழந்து விடுகிறோம். அதனால் யார் நல்லவர்கள், யார் பயன்படுத்தி கொள்பவர்கள், யார் கெட்டவர்கள் அப்படின்னு பகுப்பாய்வு செய்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய பண்பாக இருக்க வேண்டும். நம்மளோடு நல்லவர்களாக நம்மளோடு காலம் முழுவதும் பயணிப்பவர்களுக்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும், அவர்களோடு நம்ம வந்து பழக வேண்டும், அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். இது ஒன்று. ரெண்டாவது, நாம் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபர் நமக்கு திரும்ப செலுத்தலை அப்படிங்கிறதுக்காக நாம் அந்த அன்பு செலுத்துவதை நிறுத்திவிடக்கூடாது. நமக்கு இன்னொரு இடத்துல இருந்து வரும். நாம் என்ன கொடுக்குறோமோ, நாம் என்ன எண்ணுகிறோமோ, நாம் என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு இன்னொரு இடத்துல இருந்து பன்மடங்கு வரும் அப்படிங்கிறத மட்டும் இந்த கருத்தின் வாயிலாக எடுத்துக்கொண்டு நம்ம வந்து அன்பை வந்து பொழியணும். தவறொன்றும் இல்லை. அதாவது உங்களோட காலத்துக்கும் பயணிக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தை, குருமார்கள், உங்களுடைய கணவன் மனைவி, குழந்தைகள், இன்னும் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நட்புகள், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அன்பை கொடுங்க.
அவங்க திரும்ப கொடுக்கலன்னு வருத்தப்படாதீங்க. அவ்வளோதான் நான் அந்த இடத்துல சொல்ல வர்றது. அவங்களுக்கு திரும்ப காட்ட தெரியல, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்கள் அளவுக்கு அவங்களுக்கு உங்களிடத்தில் அன்பை காட்ட தெரியல. அன்பு இல்லாதவர்கள் இல்லை, அன்பை காட்ட தெரியல. அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. நம்ம கொடுத்தோம், நமக்கு திரும்ப செலுத்தலை அப்படின்னு. உங்களுக்கு இன்னொரு ரீதியாக, இன்னொரு வழியாக நமக்கு அந்த அன்பு வந்து சேரும். நிச்சயமாக நீங்கள் அன்பை, அக்கறையை எல்லோரு இடத்திலும் கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறத மட்டும் இதன் வாயிலாக தெரிந்து கொண்டு, தொடர்ந்து நான் வந்து இந்த தினம் ஒரு கனி அப்படின்னு ஒரு திட்டம் சொல்லியிருந்தேன். அதை நிறைய பேர் அன்னைக்கே வந்து அதை ஏற்றுக்கொண்டு இதை பயணிக்கலாம், இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய சகோதர சகோதரிகள் வந்து எனக்கு ஆடியோ வடிவில் என்னிடத்துல வந்து ஆமாம் நாங்கள் அதை பற்றி பேசணும், நான் அன்னைக்கு பேசாமல் விட்டுட்டேன், இப்போ பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்தார்கள். நல்ல விஷயம். இப்போது எல்லாருமே அதுக்கு தயாராக ஆயிட்டோம், தயாராக இருக்குது, நல்லது தான். யாரெல்லாம் விருப்பம் உள்ளவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இணைத்து கொள்வது அப்படிங்கிறதும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து தேர்வு செய்யலாம் அப்படின்னு எண்ணும் பொழுது, சித்திரை 1 அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஒரு 3 நாளில் பிறக்கிறது இல்லையா? இந்த சித்திரை 1 அப்படிங்கிறது தமிழ் மாதத்துடைய, தமிழ் வருடத்துடைய முதல் நாளாக வரக்கூடியது. அப்போது அந்த தினத்தில் அதை கொண்டாடலாமா, அந்த தினத்தில் இருந்து அதை தொடங்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் போச்சு. ஏன்னா சித்திரை கனி அப்படின்னே சொல்லுவாங்க. நான் தெரியுமில்லவா, முதல் நாள் இரவு வந்து கனிகளை வந்து நம்ம சாமி படங்களுக்கு முன்னாடி வச்சு, அடுத்த நாள் காலையில் சித்திரை 1 அன்று நம்ம வந்து கனிகளோடு சேர்ந்து இறைவனையும் கண்ணாடியில் நம்மளையும் பார்க்கணும் அப்படின்னு கடந்த சில வருடங்கள் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்படி பார்க்கக்கூடிய அந்த சித்திரை கனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தினத்திலேயே தொடங்கலாமே அப்படின்னு போயிருக்கு. ஸோ சித்திரை 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் 14 அன்று அதை தொடங்கலாம் அந்த திட்டத்தை அப்படின்னு இருக்குது. இப்போது அந்த திட்டத்தில் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு குரூப் தான். அந்த வாட்ஸ்அப்பில் இப்போ நம்ம தொடங்கும் பொழுது ஒரு 50 நபர்கள் வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். 50 நபர்களும் ஒரு நாளைக்கு 50 ஃபோட்டோ போடுவாங்க. அப்போ 50 ஃபோட்டோவும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகுச்சுன்னா, அப்போ உங்களுடைய மொபைல் அப்படிங்கிறது நிறைய ஃபுல்லாகிடும், ஹேங் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நாங்கள் அந்த அப்ளிகேஷனை, அந்த வாட்ஸ்அப்பை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கோம். அப்படின்னா 24 மணி நேரம் தான் அதில் வந்து புகைப்படம் இருக்கும். இப்படித்தான் யோசிக்கிறோம். முதல்ல 24 மணி நேரம் அந்த புகைப்படம் இருப்பது போலவும், 24 மணி நேரத்தில் அதை அழிந்து விடுவது போலவும் நாங்கள் வந்து முதல்ல செட் பண்ணிடுறோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பை. ஸோ 24 மணி நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஃபோனில் டவுன்லோட் ஆகிருந்தால் கூட அது டெலீட் ஆகிடும். ஒன்று, நீங்கள் அதில் மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய புகைப்படம் உங்களுடைய கேலரியில் போய் சேரணுமா இல்லை தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் செட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதையும் கூட இணையும் பொழுது சொல்லித்தரலாம் அப்படின்னு எண்ணுகிறோம். அதே போல் அந்த உறுப்பினர்களானவர்கள் தொடர்ந்து அனுப்பணும் புகைப்படம். ஒரு சில நாட்கள் அனுப்ப முடியாத சூழல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா தவறு இல்லை. ஆனால் தொடர்ந்து பல நாட்களாக அவர்கள் அதில் எந்தவித செயல்பாடும் பண்ணலை அப்படின்னா அந்த குரூப்பில் இருந்து அவர்களை நீக்குவது அப்படிங்கிறது முதல்ல ஒரு ரூலாகவே கொண்டு வரோம். ஏன்னா அது வேடிக்கை பார்ப்பதற்கு அல்ல அப்படிங்கிறத மட்டும் எல்லாருக்கும் நினைவில் கொண்டு அந்த குரூப்பில் இணையணும். ஒரு சில நாள் நம்ம பயணத்தில் இருக்கிறோம், ஒரு சில நாள் நம்மளுடைய மொபைல் ஃபோனு ஏதோ ஒரு சூழல் எப்படியோ வரும். அதுக்கு வந்து விதிவிலக்கு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் தொடர்ந்து பயன்படுத்தாமலே இருந்தால் அந்த குழுவில் வந்து ஒன்லி ஆக்டிவ் மெம்பர் மட்டும்தான் இருக்க போகிறோம். யாரெல்லாம் தினம் ஒரு கனி சாப்பிட போகிறோமோ அந்த மெம்பர் மட்டும்தான் இருக்க போகிறோம். ஸோ இப்படி நிறைய பல விஷயங்களை பேசுகிறோம். இப்போ நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் இப்போது நம்ம தொடங்கின திசைக்கு வந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம்.
நீர் மட்டுமல்ல, நான் பலமுறை சொல்லுவேன், நீங்கள் அருந்தக்கூடிய தேநீராகட்டும், குளிர்பானங்களாகட்டும், இளநீராகட்டும், எந்த வடிவத்தில் நீங்கள் அதை பருகினாலும் நிதானமாக பருக பழகுங்க. உணவையும் அதே போல தான் நிதானமாக நம்ம வாய் வழியே உள்நுழையக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நிதானமாக ரசித்து ருசித்து பருகணும். ஸோ மென்று அரைத்து கூழாக்கி உமிழ்நீர் கலந்து நம்ம பருகணும். ஸோ தண்ணீரையும் நம்ம அப்படி தான் பருகணும். இப்போது தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. பருகி முடிச்சுட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறங்க. கருத்து பதிவிட போகிறீங்க. என்ன கருத்து பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கருத்தாக தினசரி நடவடிக்கை அறிக்கை சமர்ப்பித்து விட்டீர்களா? இதுக்கு நீங்கள் உங்களுடைய பதில்களை உற்சாகத்தோடு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். தினசரி நடவடிக்கை அறிக்கை பதிவு செய்து விட்டீர்களா? இரண்டாவதாக, தினம் ஒரு கணி திட்டத்தில் இணைவதற்கு நீங்கள் தயாரா? இதையே கூட நான் எடுத்துக்கிறேன். இப்போல்லாம் யார் தயார்னு சொல்கிறீங்களோ உங்களையெல்லாம் நான் எழுதி கொள்கிறேன். ஆனால் தயார்னு நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய பெயரை மட்டும் குறிப்பிடுங்க. இல்லைன்னா உங்களுடைய ஐடி எண்ணை மட்டும் அந்த இடத்துல குறிப்பிடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெயில் ஐடி இருக்குது. எனக்கு கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது சற்று கடினமாக இருக்கும். அதனால் தயார்னு சொல்லிவிட்டு உங்களுடைய பெயரை சொல்லலாம், ஊரை சொல்லலாம். இல்லைன்னா ஐடி நம்பரை மட்டும் சொல்லலாம். அவர்களெல்லாம் வைத்து நான் அந்த குரூப்பை முதல்ல ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதுதான் இரண்டாவது கேள்வி. தினம் ஒரு கணி திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்கிறீர்களா? மூன்றாவதாக, நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படின்னு ஒரு முறை எழுதி இருமுறை சொல்லி நீங்கள் அனுப்புங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும் அப்படிங்கிறத அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன். ஸோ அதை நித்தம் சொல்ல 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 நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த 3 பதில்களையும் அளித்துக்கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற 42 நிமிட நடைக்காரர்களுடைய வாழ்த்துகள். தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நமக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக ஒரு விஷயம் சொன்னோம். இந்த தினம் ஒரு கனி அப்படிங்கிற அந்த திட்டத்தில் இணைந்து கொள்வது அப்படின்ட்டு. ஸோ இணைந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமான நிறைய விதிகளை நான் உங்களுக்கு அந்த குரூப்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைப்பேன். நிறைய விஷயங்களை சொல்லுவேன். ஸோ நம்ம தினம் ஒரு கனி, நாமும் நம்மளுடைய குடும்பமும் பங்கு பெற்று அதை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக பலன் பெற்று நாம் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு ஆரோக்கியத்தையும் அனுபவத்தையும் ஆனந்தத்தையும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திட்டம் கொண்டு வர்றோம். ஸோ அந்த திட்டத்தில் என்னைய கேட்டால் எல்லாருமே இணையணும், எல்லாருமே ஆக்டிவ் மெம்பராக இருக்கணும். யாருக்கெல்லாம் சரி என்னுடைய வார்த்தைகள் வேறு மாதிரி யோசிக்க தோணுச்சு, வேணாம் அதை விட்டுட்டு வந்துடுறேன், ஏன்னா இடைவேளையை தாண்டிட்டோம். யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ, யாரெல்லாம் ஆனந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாருமே நம்ம அந்த திட்டத்தில் இணைந்து நித்தம் ஒரு கனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சித்திரை 1 தொடங்கலாம். ஸோ நான் ஏற்கனவே நிறைய பேர் எனக்கு புகைப்படம்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த குரூப்பில் அனுப்புங்க. அந்த குரூப்பில் நான் ஏற்கனவே சொன்னது போல் 24 மணி நேரத்தில் ஃபோட்டோ அழிஞ்சிடும். அது போக நீங்களும் மீடியா விசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாற்றி அந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபேமிலி டீம் மெம்பர்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நானுமே உங்களுக்கு முடிஞ்சால் அதை பற்றின ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஒரு 3 நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்குமே அலுவல் வேலை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் முயற்சி பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு 50 ஃபோட்டோ 100 ஃபோட்டோ வந்துச்சுன்னா நம்ம மொபைல் என்ன ஆகும்னு நான் எண்ணியை வச்சு தான் எண்ணி பார்த்தேன். ஸோ அப்போது அதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுதான் செய்ய போகிறோம். ஸோ தினம் ஒரு கனி அப்படிங்கிற அந்த திட்டத்தில் நீங்கள் நம்மளுடைய உறுப்பினர்களை எல்லாரையுமே இணைத்து வைக்க முயற்சிங்க. கேப்டன், வைஸ் கேப்டன், கோஆர்டினேட்டர்கள், ஏன் நீங்கள் இணைத்து வைத்த உங்களுடைய மெம்பர்கள், உங்களுடைய நண்பர்கள், அவங்களெல்லாம் இணைத்து வைங்க.
வெளிநபர்களுக்கு நீங்கள் வந்து அந்த லிங்க் அனுப்பாதீங்க. நான் லிங்க் மாதிரி தான் தரப்போகிறேன் ஜாயின் குரூப்னு. அதை நீங்கள் வேறு யாருக்கு அனுப்பாதீங்க. ஒருவேளை நான் பதிவு செய்யாத எண்ணாக இருந்து ஐடி நம்பர் இல்லாத எண்ணாக இருந்துச்சுன்னா நான் நீக்குவேன். அதை நீங்கள் பாட்டுக்கு என்னுடைய அக்காவுடையது, என்னுடைய தம்பியுடையது, என்னுடைய தங்கையுடையது நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா, மெம்பராக இருந்தால், உறுப்பினராக இருந்தால் அவர்களை நான் வைத்துக்கொள்வேன், மற்றவர்களை நீக்கிவிடுவேன். மெம்பராக்குறது ரொம்ப எளிது. மெம்பர் அப்படிங்கிறது நம்ம டைகர் கிளப்பை பொறுத்தவரைய எந்த கட்டணமும் இல்லாமல் இணைவது. என்ன அவர்களுடைய உறுதிமொழியோடு இணையணும், அவ்வளோதான். நான் தொடர்ந்து பயணிக்கிறேன், நான் தொடர்ந்து நடக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசலாம். இப்போது நம்ம ஒரு அற்புதமான கதை ஒன்று கேட்க போயிடும். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் வேலம்மாள் ஃப்ரம் குலசேகரம். இவங்க மார்த்தாண்டம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் வேலம்மாள் ஃப்ரம் குலசேகரம். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதையெல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் வேலம்மாள் ஃப்ரம் குலசேகரம் மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இந்த கதையானது கதை தொடங்கி கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற மாதிரி போகும். ஏன்னா அந்த இடத்துல கதையில் வந்து அதை சொல்லலை. அப்படியே ஃப்ளாஷ்பேக் போயிட்டு திரும்ப மீண்டும் நடப்பு இடத்துக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் அந்த இடம் போகும்பொழுது நீங்களே இப்போ நான் சொன்னதுனால புரிந்து கொள்ளும்படியாக இருக்கும். ஸோ கதை தொடங்கி கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு மீண்டும் பழைய இடத்துக்கே வந்து நமக்கு கருத்தை சொல்லுவாங்க. இப்போ வாங்க அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வந்துட்டு வந்தாங்க. அந்த பெரிய தேவதை வயது முதிர்ந்த தேவதை, அனுபவம் வாய்ந்த தேவதை. சின்ன தேவதைக்கோ வயசும் கிடையாது, அனுபவமும் கிடையாது. இப்படி இருக்க அந்த சின்ன தேவதைய தன்னுடைய சிஷ்யையா ஏத்துக்கிட்டு அதுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து பாவ புண்ணியத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு வந்தது பெரிய தேவதை. ஆனா சின்ன தேவதைக்கு பெரிய தேவதை மேல ஒரு மனக்குறை. இந்த பெரிய தேவதை சரியே இல்ல, வாய்க்கிளிய பேசுதே ஒழிய செய்யறதெல்லாம் தாறுமாறு. நல்லவங்களுக்கு எல்லாம் கெட்டது செய்து கெட்டவங்களுக்கெல்லாம் நல்லது செய்து ஏன் தான் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சது சின்ன தேவதை. ஒரு நாள் அது தன்னுடைய மனக்குறைய பெரிய தேவதை கிட்டையே போய் சொல்லவும் செஞ்சிச்சு. பெரிய தேவதைக்கோ ஆச்சரியம். அப்படியா, நம்ம எப்போ அப்படி நடந்துகிட்டோம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அது சின்ன தேவதை கிட்டையே கேள்வி கேட்டுச்சு. சின்ன தேவதையே, இந்த மாதிரி மொட்டையா சொன்னாலாம் எனக்கு புரியாது. எந்த இடத்துல எந்த சம்பவத்துல நான் அப்படி நடந்துகிட்டேன்னு சொல்லு. எனக்கும் அது தவறுன்னு தோணுச்சுன்னா நான் திருத்திக்கிறேன், சொல்ல முடியுமா அப்படின்னு. கேட்டதும் தான் தாமதம். சின்ன தேவதை ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. சரியா 6 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது. அப்போதான் முதலா இந்த சின்ன தேவதை பெரிய தேவதை கிட்ட சிஷ்யையா சேர்ந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன தேவதைக்கு பாவ புண்ணிய கணக்க சொல்லி கொடுக்கறதுக்காக அத பூமிக்கு கூட்டிட்டு வந்திருந்தது பெரிய தேவதை. அன்னைக்குன்னு பார்த்து பூமியில நல்ல மழை, இடியுடன் கூடிய பெருமழை. அந்த மழையில ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டுக்கு முன்னால சின்ன தேவதைய கூட்டிட்டு போய் நின்னுச்சு பெரிய தேவதை. அங்க வச்சு பெரிய தேவதை ஒரு மந்திரத்தை சொல்ல 2 தேவதைகளுடைய உருவமும் மாறுச்சு. அதுவும் எந்த வீட்டு முன்னாடி அவங்க நின்னாங்களோ அந்த வீட்டின் சொந்தக்காரனுடைய ஏழை உறவினர்கள் போன்று அவங்க உருவம் மாறுச்சு. இப்போ இந்த பெரிய தேவதை சின்ன தேவதை கிட்ட சொல்லுது, இங்க பாரு, நீ தேவதைங்கிறதையே மறந்துடு. இந்த வீட்டுக்குள்ள அவனுடைய உறவினர்களாகவே நம்ம போவோம். அவன் நம்மளை எப்படி நடத்துறான்னு கவனிப்போம். அவனுடைய பாவ புண்ணிய கணக்கையும் எழுதுவோம் அப்படின்னு. சின்ன தேவதைக்கு ஒரே குஷியாக்கி போச்சு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போலையே அப்படின்னு மனசுல நினைச்சுக்குச்சு. பெரிய தேவதையும் அந்த வீட்டு கதவை தட்டுச்சு. இப்போ அந்த வீட்டு கதவை யார் திறக்கிறா? அந்த வீட்டோட சொந்தக்காரன் திறக்கிறான். வெளிய தன்னுடைய ஏழை உறவினர்கள் நிக்கிறத பார்த்து முகம் சுளிக்கிறான். வேண்டா விருப்பா அவங்கள வரவேற்கிறான். இருக்கிறதுலயே மோசமான அறையில அவங்கள தங்க சொல்லி மன விசனத்தோடு சாப்பாடும் கொடுக்கறான். இது எல்லாத்தையும் பொறுமையா கவனிச்சுச்சு இந்த 2 தேவதைகளும். அந்த ராத்திரி பெரிய தேவதை சின்ன தேவதைக்கு பாடம் சொல்லுச்சு. இங்க பாரு, நல்ல கவனிச்சுக்கோ.
ஒரு மனுஷன் பெருசா தேடி தேடி எதுவும் தப்பு பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி தன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் கிட்ட பாரபட்சம் பார்த்தாலே, அவங்கள அலட்சியமா நடத்தினாலே அது பெரிய பாவம்தான். இன்னைக்கு ராத்திரி இவனோட பாவ கணக்கு கூடி போச்சு அப்படின்னு. சின்ன தேவதைக்கு அந்த பாடம் புரிஞ்சிச்சு. பெரிய தேவதை எவ்வளோ நியாயமா நடந்துக்குதுன்னு மனசுக்குள்ளேயே பாராட்டிக்குச்சு. அப்படியே அந்த ராத்திரி தூங்கியும் போச்சு. ஆனா பாதி ராத்திரியில அந்த அறையில ஒரு சத்தம், டக்கு டக்குன்னு. சின்ன தேவதை கண்முழிச்சு பார்த்துச்சு. பார்த்தா பெரிய தேவதை அந்த அறைய சரி பண்ணிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்காரன் அவங்களுக்கு கொடுத்த கீறல்களும் பொத்தல்களும் மிகுந்த அறைய பெரிய தேவதை எதையோ வச்சு அடைச்சு சரி பண்ணிட்டு இருக்கு. சின்ன தேவதைக்கு ஆச்சரியம் தாங்கல. நேத்துதான் இவன் பாவம் பண்ணிருக்கான்னு இந்த தேவதை சொல்லுச்சு. ஆனா இப்ப பார்த்தா அவனுக்கே உதவி செஞ்சிட்டு இருக்கே, பாவம் செஞ்சான்னா அவனுக்கு எதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. ஆனா சிஷ்யா சேர்ந்த புதுசு பாருங்க, பெரிய தேவதை கிட்ட போய் கேள்வி கேட்கிற தைரியம் அதுக்கு இல்லை. அதனால அந்த கேள்வியையும் அந்த சம்பவத்தையும் தன்னுடைய மனசுலயே வச்சு பூட்டிக்குச்சு சின்ன தேவதை. இப்போ அன்னையத்தை பாடம் முடிஞ்சு போச்சா? இனி அடுத்து வேறு ஒரு நாள் இதே மாதிரி பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக சின்ன தேவதைய கூட்டிட்டு பூமிக்கு வந்துச்சு பெரிய தேவதை. அன்னைக்கும் பூமியில பயங்கர மழை. அன்னைக்கு பெரிய தேவதை தேர்ந்தெடுத்திருந்தது ஒரு நடுத்தர வசதி கொண்ட மனிதனுடைய வீட்டை. இப்போ மறுபடியும் பெரிய தேவதை ஒரு மந்திரத்தை சொல்ல, மறுபடியும் 2 பேரும் அந்த வீட்டு சொந்தக்காரனுடைய ஏழை உறவினர்களாக உருவம் எடுக்கிறாங்க. வழக்கம் போல அந்த வீட்டு கதவை போய் தட்டுறாங்க. அடுத்து என்ன? அந்த வீட்டுக்காரன் கதவை திறக்கிறான். தன்னுடைய ஏழை உறவினர்கள் வெளியே நிக்கிறத பாக்குறான். ஆனா அந்த மனிதன் இவங்களை இலக்காரமா நடத்தல, ஏழைன்னு சொல்லி பாரபட்சம் பார்க்கல. தன்னுடைய வீட்டுக்கு முகமலர்ந்து வரவேற்கிறான். இருந்ததுல சிறந்த அறைய கொடுத்து சிறந்த சாப்பாடையும் கொடுக்கிறான். இதுவும் 2 தேவதைகளாலையும் கவனிக்கப்படுது. பெரிய தேவதை சின்ன தேவதைக்கு பாடம் சொல்லுது. இங்க பாரு, புண்ணியம்னா எங்கேயாவது போய் ஏதாவது பெரிய பொருளைத்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தன்னை சுத்தி இருக்கிற சக மனிதர்களை சமமாக பாவித்து சமமாக அவர்களை நடத்தினாலே போதும், அதுவே பெரிய புண்ணியம்தான். அதனால இந்த இரவு இவனுடைய புண்ணிய கணக்கு கூடுது அப்படின்னு. சின்ன தேவதைக்கு அந்த பாடமும் புரிஞ்சிச்சு. பெரிய தேவதை சின்ன விஷயத்த கூட எவ்வளோ அழகா கவனிக்குதுன்னு அது மேல மரியாதை வந்துச்சு. அந்த இரவு அது நிம்மதியா தூங்கவும் போச்சு. ஆனா அன்னைக்கும் நடுராத்திரியில முன்னாடி கேட்ட மாதிரியே டக்கு டக்குன்னு சத்தம். மெல்லிசா கண்ணை முழிச்சு பார்த்துச்சு சின்ன தேவதை. என்ன ஒரு அதிர்ச்சி! நல்லா இருந்த அந்த வீட்டோட தரைய போட்டு அங்கங்க உடைச்சு கீறலும் பொத்தலும் உண்டாக்கிட்டு இருந்தது பெரிய தேவதை. சின்ன தேவதைக்கு ஆத்திரம் தாங்கல. என்னடா இது, போன தடவை பாவம் செஞ்சவனோட வீட்டுல இருந்த பொத்தலையெல்லாம் இது அடைச்சிட்டு இருந்தது, இந்த தடவை புண்ணியம் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இவன் வீட்டு தரைய உடைச்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு மனசுல நினைச்சுக்குச்சு. ஆனா இப்பவும் சின்னதுக்கு பெருசுகிட்ட கேள்வி கேட்கிற தைரியம் கிடையாது. ஏன்னா சிஷ்யா சேர்ந்த புதுசு. ஆக இந்த 2 சம்பவங்களும் தான் எனக்கு ஆதங்கம் ஏற்பட காரணம். இந்த 2 சம்பவங்கள் மூலமா தான் நான் சொல்றேன், நீங்க கெட்டவங்களுக்கெல்லாம் நல்லது செய்றீங்க, நல்லவங்களுக்கெல்லாம் கெட்டது செய்றீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சது அந்த சின்ன தேவதை. இப்போ இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட பெரிய தேவதைக்கு வாய் பூரா சிரிப்பு. ஆனாலும் அது வெளியே காட்டிக்கல. சின்ன தேவதைய பார்த்து சொல்லுச்சு, ஓ நீ அப்படி வர்றியா? ஆனா ஒரு காரியத்தோட முற்பகுதியை மட்டும் வச்சு அதோட முடிவை கணிக்கவே கூடாது. பிற்பகுதியையும் பார்க்கணும், அதை வச்சுத்தான் கணிக்கணும். அதனால வரியா? இந்த காரியத்தோட பிற்பகுதியை பார்க்க நான் உன்னை கூட்டிட்டு போகட்டா அப்படின்னு சொல்லி சின்ன தேவதைய மறுபடியும் பூமிக்கு கூட்டிட்டு போச்சு பெரிய தேவதை. முதல்ல அவங்க போனது அந்த பணக்கார மனிதனுடைய வீட்டுக்கு. அந்த வீட்டுல எந்த மாற்றமும் இல்லை. சின்ன தேவதைக்கு ஒன்னும் புரியவும் இல்லை. 2வது அவங்க போனது அந்த நடுத்தர வசதி கொண்ட மனிதனுடைய வீட்டுக்கு. அந்த வீடோ இப்போ முன்னாடி மாதிரியே இல்லை. ஆமாங்க, முன்னாடி ஓட்டு வீடா இருந்த அந்த வீடு இப்போ பெரிய வீடா மாறி இருந்தது, பணக்கார வீடா மாறி இருந்தது. அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வேறு சில வீடுகளும் கூட நல்லாவே முன்னேறி இருந்தது.
சின்ன தேவதைக்கு ஆச்சரியம் தாங்கல. அது ஆச்சரியத்தோட பெரிய தேவதைய பார்த்தது. பெரிய தேவதை அதுவரைக்கும் தான் செய்த செயல்களுக்கான விளக்கத்தை சொல்ல ஆரம்பிச்சது. இங்க பாரு, 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த 2 வீட்டுக்கும் நம்ம போனோமே, அந்த 2 வீட்லயும் நம்ம தங்கி இருந்த அறைகளுக்கு கீழே பொக்கிஷம் இருந்தது. அதை நான் பார்த்தேன். அதை பத்தி யோசிச்சேன். இந்த பணக்காரன் இருக்கானே, அவனுக்கு ஏற்கனவே மனுஷனை மனுஷனாவே மதிக்க தெரியல. அவன் கையில பொக்கிஷம் கிடைச்சா என்ன பண்ணுவான்? தலகாலு புரியாம ஆட மாட்டான். அதனால அவனுக்கு அது கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன். அந்த வீட்டுல இருந்த பொத்தல்களை அடைச்சேன். பொத்தல் வழியா பொக்கிஷத்தை பாக்குற வாய்ப்பையும் தடுத்தேன். ஆனா இதே மனுஷங்களை மனுஷங்களா மதிக்க தெரிஞ்ச அந்த நடுத்தர வசதி கொண்ட மனிதனுக்கு அந்த பொக்கிஷத்தை நான் காட்ட நினைச்சேன். அவன் வீட்டு தரைய உடைச்சு பொத்தல்களை உருவாக்கி பொக்கிஷத்தையும் காட்டுனேன். ஆனா நீ தரைய உடைச்சதை வச்சு நான் கெட்டது செஞ்சதா நினைச்சிருக்க. அதெப்படி? நல்லது செஞ்சவங்களுக்கு கெட்டதையும் கெட்டது செஞ்சவங்களுக்கு நல்லதையும் செய்யறதுக்கு நான் என்ன பைத்தியமா? சின்ன தேவதையே, உன்னை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. அவங்கவங்க செய்யற செயல்களுக்கான பலனைத்தான் அவங்கவங்க அனுபவிப்பாங்க. காலதாமதமாகலாம், வேற மாதிரி நடக்கிறதா தோணலாம். ஆனா இறுதியில அவங்கவங்க செய்யற செயல்களுக்கு தக்கதான பலன்தான் அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இயற்கையின் நியதி அப்படின்னு. அதை கேட்டு அந்த சின்ன தேவதைக்கு ஞானம் கிடைச்சுதான். இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில இருக்கிற பொத்தல்களை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த பொத்தல்களை பார்த்து நான் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் எனக்கு கெடுதல் தானே நடக்குதுன்னு வருத்தத்துல இருக்கீங்கன்னா, ஒன்ன மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த பொத்தல்கள் தான் உங்களுக்கு புதையலை காட்ட போகுது. அந்த கீறல்கள் தான் உங்களை முன்னேற்ற போகுது. காலதாமதமாகலாம், என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி போகுதுன்னு தோணலாம். ஆனா நீங்க செய்த புண்ணியத்தோட பலனை நீங்க அடைஞ்சே தீருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சுக்கிறேன். நன்றி. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் வேலம்மாள் ஃப்ரம் குலசேகரம், மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம கேட்ட கதை அப்படிங்கிறது 2 தேவதைகள். இந்த 2 தேவதைகள், பெரிய தேவதை சின்ன தேவதை அப்படின்னு சொன்னாங்க. சின்ன தேவதைக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கணும், பாடங்கள் பூத்தணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய தேவதை சில பல வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் சின்ன தேவதை பெரிய தேவதை இந்த மாதிரி கெட்டவங்களுக்கு நல்லது செய்தே, நல்லவங்களுக்கு கெட்டது செய்தேன்னு அதுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாளுக்கு பொறுக்க முடியல, கேட்டுடுது. அப்போது பெரிய தேவதை கேட்குது, அப்படியா, நான் நல்லது தானே செய்வேன், நீ சொல்லு, நான் என்னை வேணால் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அப்படி என்ன நான் நடந்துக்கிட்டேன்னு சொல்லும்போது, பழைய சம்பவம் ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக நடந்த அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போனாங்கல்லவா. ஸோ 2 பேரும் உருவம் மாறி ஒரு நபருடைய உறவினர்கள் போல், ஏழை உறவினர்கள் போல் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனால் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த கதை போச்சு. அதே போல் அந்த கதையில் இரவில் தூங்கும் பொழுது அந்த தரையை சரி செய்தாங்க, பூசினாங்க, மூடினாங்க, நல்லது செஞ்சாங்கன்னு அந்த சின்ன தேவதை எண்ணிக்கொள்கிறது. மீண்டும் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு நபர் இடத்துல போகிறாங்க. அவர் சரியான ஒரு நபர் தான். அவர் இவங்களை நல்லா கவனிச்சுக்கிறாரு, விருந்தளிக்கிறாரு, மதிப்பளிக்கிறாரு. அவர் வீட்டில் நைட்டு தூங்கும் பொழுது ஓட்டைகளை எல்லாம் இந்த பெரிய தேவதை போடுது. இதை எண்ணி பார்க்கும்போது, கதை கேட்கும் பொழுது நிறைய பேருக்கு பெரிய தேவதை மேலே ஒரு கோபம் இருக்கும், வருத்தம் இருக்கும். ஸோ அது முன்ன உள்ளது மட்டும் நீ பார்க்கக்கூடாது, பின்ன உள்ளதையும் பார்க்கணும், முழுமையாக பார்க்கணும். பாதி விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு நம்ம பாதிக்கு மட்டும் தீர்ப்பளித்து விடக்கூடாது அப்படின்னு சின்ன தேவதைக்கு அதுலேயும் ஒரு பாடம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்கணும். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்தல் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போது அந்த தீர விசாரித்தல்ங்கிறது முழுமை அடையணும். முழுமையாக நீ பார்க்கல, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு. ஸோ இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் கழித்து முன்னாடி போன அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அந்த பணக்காரர் வீடு அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த நடுநிலையாக இருந்த, நடுத்தரமாக இருந்த அந்த நபருடைய வீடு பெரிய பங்களாவாயிருச்சு. சுற்றி உள்ள வீடுகள் எல்லாம் பங்களாவாயிருக்கு. என்னென்னா அப்போ தான் சொல்லுது, 2 பேர் வீட்டுக்கு கீழேயும் பொக்கிஷம் இருந்துச்சு, புதையல் இருந்துச்சு. ஸோ இந்த கெட்டவர்களுக்கு மீண்டும் எதுக்கு அப்படின்னு நான் மூடி மறைச்சிட்டேன், தெரிய விடாமல் பண்ணிட்டேன். நல்லவர்களுக்கு அது தெரியணும், அவங்க வளரணும், அவங்க இன்னும் நிறைய பேருக்கு அள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை தெரியும்படியாக நான் ஓட்டை போட்டேன். ஸோ நான் கெட்டதுக்கு
நல்லது பண்ணலை, நல்லதுக்கு கெட்டது பண்ணலை. கெட்டவன் கெட்டவனுக்கானதை அனுபவிப்பான், நல்லவன் நல்லவனுக்கானதை அனுபவிப்பான் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன்னு அந்த கதையை வந்து நிறைவு செய்தாங்க. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி வேலம்மாள் ஃப்ரம் குலசேகரம், மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவரது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.